பிரம்மா வணக்கம்ங்க. பிரம்மா வணக்கம். நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? நல்லா கேக்குது சார். வணக்கம். இந்த சம்பவம் சுத்தி சுத்தி பார்த்தா ரொம்ப எங்க பிரச்சனையாக இருக்கு அப்படின்னா, ஒரு விடுதியினுடைய பெயர் மாற்றுவதில் பிரச்சனை இருக்கிறது. ஒரு குழந்தையினுடைய கைகள்ல ஒரு அடையாள வண்ண கயிறு கட்டி கொண்டு வரக்கூடாது அப்படின்ட்டு, இது வந்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வரை இந்த விவகாரம் போனது, நேஷனல் சைல்ட் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் கமிஷன் வரை இந்த விவகாரம் போனது. இப்போ கிடையாது, இது நான் சொல்றது 7-8 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த பிரச்சனை போனது. ஆனால் இப்போது வரை அந்த பிரச்சனை அங்கே இருந்துட்டு இருக்கு. சரி, அதுதான் இருக்குதானா? அது மட்டும் இல்லை, உங்கள் ஊரில் பாளையங்கோட்டை ஜெயிலில் தான் ஜாதி வாரியாக ஆட்களை தனியாக அடைத்து வைக்கக்கூடியதும் இருக்குது. சார், அந்த ஊரில் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அப்படின்ட்டு இப்போ எல்லாரும் பேசும்போது சொல்றாங்களே, அது உண்மைதானா? அதாவது ரொம்ப வருத்தமான செய்தி. பல புகழ்பெற்ற மண்ணான திருநெல்வேலியில இந்த மாதிரி ஒரு துன்பியல் சம்பவம் நடக்குது. எல்லோருடைய மனதிற்கும் மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்கு. சரி, வன்முறை தீர்வாகாது, கொலை முடிவாகாது. ஆனா தொடர்ந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடப்பது அனைவருக்குமே வருத்தத்தை தரக்கூடிய ஒரு செயல்தான். இதுல அரசு தான் முழு காரணம் நான் சொல்லவே மாட்டேன். அரசு பொறுப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அரசுக்கும் சில கடமைகள் இருக்கு. இந்த திருநெல்வேலி பகுதியை பொறுத்தவரையில ஒரு பக்கம் மண் வாசம், ஒரு பக்கம் மலர் வாசம், எப்போதும் தமிழ் வாசம் உள்ள ஒரு மண். பல தமிழ் அறிஞர்களை உருவாக்கியது இந்த மண். அப்படி புகழ்பெற்ற மண்ணில் இப்படி ஒரு துன்பியல் சம்பவங்கள் நடக்குன்னு சொன்னா இது வந்து யாருமே ஆதரிக்கல. எல்லாருமே இதற்கு கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க, இதுக்கு ஒரு வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க. இந்த சம்பவத்தை பாத்தீங்கன்னா 2 ஃபேமிலியுமே படிச்சவங்க தான். புரியுது. 2 ஃபேமிலியுமே எஜுகேட்டட் தான். இன்னைக்கு காதல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஒரு மனிதனுக்கு உள்ள ஒரு உணர்வு. இந்த திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில சுத்தி பல கிராமங்கள் உள்ள பகுதி. அந்த கிராமத்துல தான் சிட்டிக்குள்ள வாரோம். அந்த கிராம பகுதியில இன்னும் இந்த சாதியினுடைய வன்மம் மக்கள் மனதில் விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சாதியினுடைய போர்வை மக்களுடைய மனதில் போர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் கட்டுப்படுத்தினா மட்டும்தான் இந்த மாதிரி சம்பவத்தை நம்ம வந்து தடுக்க முடியும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு சிறப்பு சட்டம் வேணும்னு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு சம்பவமும் நடக்கின்ற பொழுது, தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சம்பவம் நடக்கின்ற பொழுது, இளவரசன் கொலையாக இருந்தாலும் சரி, கவின் கொலையாக இருந்தாலும் சரி, இது நடக்கின்ற பொழுது சிறப்பு சட்டம் வேணும் என்று சொல்லுவோமே தவிர அத்துடன் அதை மறந்து போயிடுவோம். ஆனால் எனக்கு சிறப்பு சட்டத்தின் மீது வேண்டாம் என்று சொல்லவில்லை. சிறப்பு சட்டம் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். அதே சமயத்தில் இருக்கின்ற சட்டத்தை கையாளுகின்ற அலுவலர்கள், கையாளுகின்ற அதிகாரிகள் சரியான முறையில் கையாண்டால் இந்த சட்டமே போதுமானதாக இருக்கும். அழகா சொல்வார், எல்லாத்திற்கும் போதுமானது. ஆனால் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற அதிகாரிகள் வலுவாக இல்லை என்றால் அந்த சட்டம் ஆண்மையற்றதாகவே இருக்கும் சொல்வார். அப்போ இந்த சட்டத்தை, புதிய சட்டத்தை நம்ம அமல்படுத்தினாலும் பழைய சட்டத்தை வச்சு இதை கட்டுப்படுத்த முடியும். அப்போ இங்க நடக்கக்கூடிய நிகழ்வுங்கிறது யாராலையும் ஏற்றுக்கொள்ளல. கொலை தீர்வாகாது, வன்முறை முடிவாகாது. ஓகே பிரம்மா சார், என்னன்னா நம்ம இவரு ரஜினிகாந்த் பேசும்போது நீங்க கேட்டிருப்பீங்க, ஏதோ ஒரு ஒரு ஆடு மாடை வெட்டுவதை போல தலித்துகளை வெட்டி கொள்றாங்க, அது யாரும் இன்னும் ஒரு பெருசாவே எடுத்துக்கிறது இல்லை அப்படிங்கிறாரு. சார், இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்ப நீங்க சொன்னீங்க நெல்லைக்குள்ள இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இது ரொம்ப ஆழமா இருக்குன்ட்டு. சார், நீங்க திருநெல்வேலி பகுதியில் நாம் அந்த சைடு எடுத்துக்கிட்டா நாடாருக்கு தாழ்த்தப்பட்ட சமூகம் ஆக மாட்டேங்குது, தேவர்களுக்கும் மறவர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர்கள் ஆக மாட்டேங்குது, முத்தரையர் சமூகத்துக்கு
தாழ்த்தப்பட்ட சமூகம் ஆக மாட்டேங்குது. இந்தாண்ட வன்னியர் சமூகத்துக்கு தாழ்த்தப்பட்ட சமூகம் ஆக மாட்டேங்குது. அந்தாண்ட கொங்கு பகுதியில் எடுத்தா கவுண்டர் சமூகத்துக்கு வன்னியர் சமூகம் இந்த இவங்க வந்து ஆக மாட்டேங்குது. என்னங்க சுத்தி 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 அவர் சொல்வதை போல இந்த ஒற்றை சமூகம் தான் குறிவைக்கப்படுதே தவிர வேற இடைநிலை சாதியில் இருக்கக்கூடிய வேற யாருமே வெட்டி கொல்லப்படுவது கிடையாது. அப்போ இதை எப்படி ஒரு அரசாங்கம் சரி பண்ண முடியும் சார்? இல்ல, அதாவது இப்ப என்கிட்ட டேட்டா அப்படி பார்த்தாங்க. நான் எனக்கு கொடுத்தேன் இதே ஆதி திராவிட நலத்துறையில தகவல் உரிமை சட்டத்தில் கொடுத்த டேட்டா அப்படி பார்த்தா முன்பு இருந்ததை விட இப்போ வந்து படிப்படியாக அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்கி அதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கிறது. நீங்க எடுத்த உடனே முழுசா அழிச்சிட முடியாது. நான் வந்து மறுக்கவே இல்லை. இங்க சாதியே கிடையாது, சாதியே பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னா அது பொய். அந்த வாதத்துக்கே வரல. சாதி இருக்கு, இல்லைன்னு சொல்லல. இந்த சாதி அறுக்கப்பட வேண்டும், இந்த சாதி மக்கள் மனதிலிருந்து நீக்கப்பட வேண்டும். இதற்கு கலப்பு திருமணம்னு சொல்லக்கூடிய ஒரு திருமணமும் ஒரு வழிதான். இப்ப பாருங்க 2021-22 மட்டும் திருநெல்வேலி மாவட்டத்துல 302 பேரு வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டதா புகார் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி 2022-23 பாத்தீங்கன்னு சொன்னா 296 பேரு, 2024-25 பாத்தீங்கன்னு சொன்னா 200 பேர், 302 இருந்து 200 வந்துட்டு இன்னும் அரசு இதில் இரும்பு கரம் கொண்டு அடக்கணும். அதை நான் மறுக்கல. ஆனா இந்த சாதியுடைய வன்மம் குறைந்து கொண்டுதான் வருகிறது. இன்னும் அரசு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். கிராம பகுதியில் சாதியை ஒழிப்பதற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இதுதான் அரசு செய்ய வேண்டிய கடமை. இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ல என்ன நடக்குது அப்படின்னா சார், நீங்க பாருங்க, அரசாங்கம் வந்து ஒரு சமூக நீதி விடுதிகள் அப்படின்னு தொடங்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள், இந்த டிஎன்சி சமூக மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நீ இந்த பெயரை மாற்றக்கூடாது அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. இந்த டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டி சொல்றாங்க. நீங்க நாங்க வந்து ஒரு 30 வருஷம் இந்த ஸ்டேட்டை ரூல் பண்ண ஒரு பார்ட்டி, அதை வந்து நாங்க தான் கேப்சர் பண்ண போறோம், நாங்க தான் திரும்பவும் அம்மாவோட ஆட்சியை கொண்டு வர போறோம் அப்படின்ட்டு சொன்ன ஒரு தலைவர் டிடிவி தினகரன். அவர் என்ன சொல்றாரு, இந்த பேரை வந்து நீங்க ஏன் மாத்துறீங்க அப்படின்ட்டு இன்னைக்கு கேட்கிறாரு. இதை வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். அதுபோல இன்னைக்கு இந்த சோசியல் மீடியால நிறைய மாதிரியான ஆதரவு சார். கொலை பண்றான் அப்படின்னா கொலை பண்றவனுக்கு ஒரு ஆதரவு, கொலை செய்யப்பட்டவனா அவனுக்கு ஒரு சப்போர்ட்டர்ஸ் குரூப் வருவாங்க. இந்த சம்பவத்தில் சார், இந்த கவினுடைய இந்த மர்டர்ல 2 சமூகம் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால, இது பெரிய பேசுபொருளாகி இருக்கு அப்படிங்கிறதுனால, இது எப்படி இதை வந்து ஒரு வழக்காக மட்டுமே பார்க்குறாங்களா? இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க கூடாதுங்கிற மாதிரியான மனநிலை தான் இந்த நெல்லையில இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல 2ஆ ஸ்பிளிட் ஆகி கிடக்குதுங்களா சார் இது? நெல்லையில பொறுத்தவரையில இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை யாரும் ஏத்துக்கல. இத வந்து வன்மையா கண்டிக்கிறாங்க. அனைவருக்கும் ஒரு வருத்தம் இருக்கு. ஏத்துக்கலன்னா 2 பேரும் லவ் பண்ணிட கூடாதுன்னு சொல்றாங்களா? இல்ல. இந்த கொலையை யாருமே ஏத்துக்கல. சரி, வன்முறை தீர்வாகாது. எப்பவுமே திருநெல்வேலியை பொறுத்தவரையில இந்த மாதிரி ஒரு நிகழ்வுங்கிறது இரு பிரிவினருக்குடைய நடக்கும் போது இது பெருசுப்படுத்தப்பட்டதை தவிர, பட் இதுல ஒவ்வொரு மக்களுடைய மனநிலையும் இந்த மாதிரி சம்பவத்தை எந்த காலத்திலும் ஏத்துக்கல, எந்த கொலையும் ஏத்துக்கல. ஒண்ணு. 2வது, சட்டத்துக்கு தேவை சாட்சியம் தான். சார் பேசும்போது நீதிமன்றத்தில் 5% தான் தண்டனை கொடுக்காங்க, இங்க இப்படிதான் நடக்குன்னு சொன்னாப்ல. ஆனா நீதிபதியும் சட்டத்தை மீறி செயல்பட முடியாது. அப்ப அந்த சட்டத்திற்கு தேவையான சாட்சிகள் சரியாக சொல்ல தவறும் பட்சத்துல குற்றவாளிகள் தப்பிக்கப்படுறாங்க. அதே நோக்கம் நம்மளுடைய சட்டம் எப்படி இருக்குன்னா, குற்றவாளிகள் நீங்க வந்து தண்டிக்கப்படணுங்கிறது மட்டும் நம்ம நோக்கம் இல்ல, நிரபராதி தண்டிக்கப்பட்டு விடக் கூடாதுன்னு தான் நோக்கம். சரி, குற்றவாளிகள் தப்பிக்கப்படலாம், நிரபராதிகள் நிச்சயம் கூடாது, தண்டிக்கப்படக்கூடாது. அப்போ
இந்த சட்டம் வந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் இந்த சட்டத்தை சரியாக கையாள தவறுவதால் தான் நம்ம ஒரு புதிய சட்டத்தை தேடிட்டு இருக்கோம். அந்த புதிய சட்டம் வந்தா எல்லாம் கட்டுப்படுத்திடுமா சார்னா அதுல எனக்கு முழுமையான நம்பிக்கை இல்லை. அந்த சட்டத்தையும் நடைமுறைப்படுத்தக்கூடிய அதிகாரத்தில் இருப்பவர்கள் நடைமுறைப்படுத்த தவறினால் அந்த சட்டமும் ஒரு ஆண்மைத்தன்மையற்றதாகவே இருக்கும். நான் சொல்லல, அம்பேத்கர் சொன்னதுதான். இரண்டாவது, இந்த மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய சாதி வன்மத்தை ஒழிப்பதற்கு அரசு இன்னும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இந்த காதல் என்கிற மோகத்தில் நடக்கக்கூடிய கொலை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியும். ஓகே 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 ஓகே